அனைவருக்கும் வணக்கம். தக் லைஃப் பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட டீசர் எப்போ ரிலீஸ் ஆச்சோ அப்போருந்து இப்போ இருக்க ட்ரைலர் வரைக்கும் எல்லாருக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷனோ அதுக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு இருக்குது. இந்த படத்தில் எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி எக்ஸ்பீரியன்ஸாக கமல் சார், சிம்பு சார் எல்லாரும் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ கமல் சார், மணி சார் 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க ஆஃப்டர் 37 இயர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட எங்கள் வயசு அவ்வளோ கேப் போட்டு பண்ணுறாங்க. ஸோ இதில் அவங்க கூட சேர்ந்து நாங்கள் பண்ணும்போது ரெஸ்பான்சிபிள் எங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டே ஷூட் போகும்போது மணி சார் பார்த்தா காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி இருந்தார். நாங்கள் ஏதோ காலேஜில் புதுசாக ஜாயின் பண்ண பசங்க மாதிரி போனோம். ஸோ அங்கே போய் மணி சார் கூட டெய்லி ஒர்க் பண்ணி எல்லாரும் கூட கொலாபரேட் பண்ணி எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு ஒரு நல்ல அவுட்புட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ லாஸ்ட் டேயில் மணி சார் வந்து எங்களை ஒரு பெட்டர் ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிட்டாரு. சார் ஏற்றுட்டீங்களா சார்? அதான். ஸோ தேங்க்யூ சார். சேம் அதே தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் மணி சார் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு தம்சம் வேணும், அதுக்கப்புறம் 2 பேருக்கு சேர்த்து விட்டு காட்டினார். ஸோ ஸ்வீட். ஓகே, ஸோ ஈருடல் ஓர் உயிர் அப்படின்ற மாதிரி தான் உங்களை நாங்கள் பார்க்குறோம். அப்படி இருக்குது உங்களோட காம்போ. ஸோ பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிட்டீங்களா சார் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. மெட்ராஸ் டாக்கீஸில் இது உங்களுடைய முதல் படைப்பு. அண்ட் ராஜ்கமல் இதுக்கு முன்னாடியே நிறைய பண்ணியிருக்கீங்க. பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைப்பா, சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கமல் சார் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. ஸோ கமல் சார் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள். ஸோ கமல் சாரை பற்றி சொல்லலாம் வந்து ஒரே விஷயம் தான். நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் வந்து என்ன சொல்கிறது, ஸ்டூடெண்ட்டாக சக்ஸஸ் பண்ணுறோம். அது எல்லாத்தையும் மீறி வந்து வாதியார் இல்லாத பிள்ளைங்க தான் வந்து கொஞ்சம் வழி தவறி போவாங்க. எங்களுக்கு ஒரு பக்கா வாதியார் இருக்காரு. ஸோ எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை, நாங்கள் கரெக்டான வழியில் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் ஆஸ் பர் சார் அட்வைஸ் இஸ் கோயிங். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் இன் திஸ். தேங்க்ஸ் கமல் சார், தேங்க்ஸ் மணி சார். இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ நம்ம நிறைய ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லா ப்ரொடக்ஷனுமே நம்ம நினைக்கிறத கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அதை தாண்டி நம்ம மேலே ஒரு கார்னியர் மாதிரி நமக்கு வந்து ஒரு கேர் பண்ணுறது ராஜ்கமல் ப்ரொடக்ஷன். பிகாஸ் கமல் சார் இருக்கார், மகேந்திரன் சார் இருக்கார். 2 பேருமே எங்கள் மேலே ஒரு பர்சனல் லவ் வச்சு இன்னி வரைக்கும் நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சார். ஓகே, ஸோ நாங்கள் இதே மாதிரி பல மேடைகள் உங்களை பார்க்குறப்போ மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன், ஸ்டன்ட் கொரியோகிராஃபர், ஸ்டன்ட் டிரெக்டர் அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா சவுத் இந்தியாவே உங்களை கொண்டாடி இருக்கு, செலிப்ரேட் பண்ணியிருக்கு. பட் நீங்கள் இப்போ வர்றப்போ டிரெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இயக்குனராக ஒரு பட வாய்ப்புன்றது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் அப்படின்றது தெரியும். முதல் படத்திலேயே அவ்வளோ பெரிய லெஜெண்டோட ஒரு வாய்ப்புன்னா அது அவ்வளோ பெரிய சந்தோஷம். நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் அதை பற்றி ஷேர் பண்ணிங்கன்னா தட் வில் பி கிரேட். கண்டிப்பாக இது வந்து இது எங்கள் சர்ப்ரைஸ் மூமெண்ட் தான். ஏன்னா எதுவுமே பிளான் பண்ணல, எல்லாமே கமல் சார் தான் பிளான் பண்ணாங்க. கமல் சார் பிளான் பண்ணி எங்களை சர்ப்ரைஸ் பண்ணாங்க, அதுதான் உண்மை. ஸோ நாங்கள் தான் யோசித்தோம், நம்ம கமல் சாருக்கு வந்து ஒரு ஸ்டார் டேம் இருக்கவங்களுக்கு நம்ம என்ன படம் பண்ணலாம், என்ன மாதிரி கதை பண்ணலாம் அப்படி நிறைய யோசித்தோம். நிறைய ஜேர்னல்ஸ் நாங்கள் பேசினோம். எல்லாமே பேசி சார்கிட்ட போய் இந்த கதை அந்த கதைன்னு சொல்லும்போது, தம்பி நீ வாப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு பக்கத்தில் வச்சாரு. ஸோ எங்களுக்கு இப்போ கவலையே இல்லை, மொத்த பொறுப்பும் சார் எடுத்து அவராக ஒன்று பண்ணி அதை எங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதை எக்ஸிக்யூட் பண்ணுற வேலை தான் நாங்கள் இப்போது பயங்கர தீவிரமாக இருக்கோம். ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கமல் சினிமால வந்து புதுமையான விஷயங்களை வந்து கொண்டு வரது பண்றது நம்ம கமல் சார், கரெக்டா? ஆனா வந்து அவரையே நீங்க பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த படத்துல கண்டிப்பா புதுமை ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா? அப்படி என்ன வச்சிருக்கீங்க? எதுல தக் லைஃப்ல கேக்குறீங்க? இல்ல டைரக்ஷன்ல இல்ல, முதல்ல நீங்க தக் லைஃப்ல பாருங்க. தக் லைஃப்ல பண்ணதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்தா பாராட்டுங்க, அதுக்கப்புறமா நம்ம படத்தை பத்தி பேசலாம். அப்படியா? சோ ஆமா, ஒரே ஒரு சின்ன மாற்றம் தான். நல்லா இருந்தாலும் இல்ல நல்லா தான் இருக்கும் அப்படின்றது தெரியும். அதை பாராட்ட வெயிட்டிங் அண்ட் அடுத்த படைப்புக்கும் வெயிட்டிங். தேங்க்யூ ஸோ மச் 2 பேருக்கும். 1 மினிட் இந்த நேரத்துல சிம்பு சாரை பத்தி சொல்லணும். ஸோ நம்ம சிம்பு சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றோம். ஸோ நான் கமல் சார் கூட கண்டினியூஸாக 2-3 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சாரை பற்றி எங்களுக்கு தெரியும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கும். ஸோ சிம்பு சார் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணி அந்த குறைவெல்லாம் பண்ணோம். சிம்பு சார் வந்து ஃப்ரம் த ஹார்ட் சொன்ன வார்த்தை என்னன்னா, நம்ம ரொம்ப லேட்டாக மீட் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னாரு. ஸோ அந்த அளவு சிம்பு சார் வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக எங்க கூட ஒர்க் பண்ணாரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் சார் சிம்பு சார் எனர்ஜி லெவல் வேற லெவல் சார். சூப்பர் சூப்பருங்க. 2 பேருமே சூப்பர். ஆல் தி வெரி பெஸ்ட் டு போத் ஆஃப் யூ. லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.